அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளோட ஒரு ட்ரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கேருந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தானில் நான் படிக்கிற ஹாஸ்டலில் இருந்து சோமு அங்கே தான் இருக்கிறேன். அங்கே இருந்து நம்ம ஆக்ரா, டெல்லி இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். வந்தோடனே காலங்கத்தால் பாருங்கள், அவங்களோட பான் பராக்கை போட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு சக்தி ஏறும். அப்படியே என்ன சாப்பாடு எதுவும் வேண்டாம், பான் பராக்கை போட்டால் போதும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு. டெல்லி கேம்ப். அப்படி ஒரு வழியாக நம்ம சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அப்படியே செக்ரட்டரியேட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள், டெல்லி செக்ரட்டரியேட் நல்லா தரமாக தான் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே ராஜஸ்தானில் என்னென்னா தண்ணி பஞ்சம், இங்கே என்னடான்னா கடல் மாதிரி ஓட்டி விடுதாங்க. ஆனால் கலர் ரொம்ப மங்கலாக தான் இருக்குது, வெறும் புழுப்பூச்சி. சரி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இங்கே ஒரு சாயா கிடைக்க வேண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் அங்கே இங்கே தேடி பிடிச்சி பையா கிடச்சாரு. ஒரே சாயா தான். வச்சா இங்கேயும் சாயா இல்லைன்ட்டாங்க. கஷ்டம்தான், வச்சுட்டு இல்லைங்க ஏன்னா இல்லை, முடிஞ்சு. சரி, அடுத்த சாய கடையை பார்த்து போவோம். ஆனால் விளைக்குது. சரஞ்சரமாக தொங்க விட்டுருக்காங்களா ஒழிஞ்சு சாயா கிடச்சிருச்சியா? சாயா கிடச்சிருச்சு, கிடச்சி விட்டது. இப்போதான் ஒரு சாயா கடையை பார்த்தோம், அதையும் இந்த பயிலுக்கு குடிக்க விட மாட்டேங்கிறாங்களே. இங்கே சுற்றிட்டு சாயா குடிப்போம் அப்படிங்கிறாங்க. நேற்று நைட்டு ட்ரெயின் ஏறினது, இன்னைக்கு வரைக்கும் இன்னும் பல்லு தேய்க்காமல் சுற்றிட்டு இருக்கோம். எங்கே போகுது? என் பல்லு தேய்க்கலை, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒரு டீ குடிக்க விட மாட்டேங்கிறாங்க பயிலுங்க. பாருங்க எவ்வளோ சில்லாக வரான்னு. 2 நாளாக பையன் தூங்கலை. ஐயோ, வாய்க்குள்ளே கொசுவெல்லாம் போகுதே. எங்கே கூப்பிட்டு போகிறான்னு இன்னும் தெரியலை, எங்கே போகிறோன்னு எனக்கும் தெரியலை. போகிறோம் நடந்துகிட்டே இருக்கோம். பல ஏரியாவாக தாண்டி போகுது. சரி, எங்கேயோ ஒரு இடத்துல கூட்டி கொண்டு போய் விட்டான்னா ரைட்டு. இங்கே குரங்குங்க வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. அது வேறு கையில் இந்த ஃபோனை பார்த்துச்சுன்னா அதை பிடிங்கிட்டு ஓடிடும். நம்ம ஊரை விட இங்கே மோசமாக இருக்குது. குரங்குகள் பிடிச்சி என்ன கிடச்சின்னாலும் தூக்கிட்டு போயிடும். பேக்கெல்லாம் வச்சுட்டு போனோம், சோலி முடிஞ்சு. வந்து பார்க்கும்போது எதுவுமே இருக்காது. ஆனால் உண்மையிலையும் இந்த பைக் ட்ரிப் போகிறவங்க, லாங் ரைடு போகிறவங்க எல்லாரையும் பாராட்டணுங்க, சத்தியமாக. ஐயோ, நேற்று நைட்டு ஏறி பகலில் இங்கே சுற்றுறதுக்குள்ளே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளாடியே தூக்கம் வருது. மெட்ரோலெலாம் தூங்கி விழுந்திருக்கேன். ஷோ, என்ன ஆக போகுதோ தெரியலையே. இன்னும் நாளைக்கு வேறு பிளான் பண்ணியிருக்காங்க. சரி பார்ப்போம் எது வரைக்கும் போகுது அப்படின்னு. இந்த தீரன் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் எப்படி எத்தனை கிலோமீட்டர் பையா, கித்தனா கிலோமீட்டர் பையா அப்படிங்கும்போது 2 கிலோமீட்டர்னு ரொம்ப தூரம் கூப்பிட்டு போவான் பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்கே ஒருத்தன் கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கான். பாருங்க, நான் போகிறாங்களா? போயிட்டே இருக்காங்க. இன்னும் இடத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படிங்கிறத இன்னும் சொல்ல மாட்டேங்காங்க. கூப்பிட்டு போகிறாங்க, அதுவும் போயிட்டே இருக்குது. அப்படியே நடந்து ரொம்ப தூரம் நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கேட்டு. கிளாரிட்டி இருக்கா? இந்தியா கேட்டு ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது, ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்லா பெருசாக இருக்குது. வாங்க அதையும் போய் பக்கத்தில் போய் பார்ப்போம். இங்கே பார்த்தா சோன்னு இந்தியா கேட்டு, அப்படி சரி வாங்க அப்படின்னு இங்கே பார்த்தா பார்லிமெண்ட்டு.
இது பார்லிமெண்ட் இல்லைடா, பார்லிமெண்ட் இல்லை, பார்லிமெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. எப்படியாவது இவங்க நடத்தின நடையில் வந்து எப்படியாவது 1.5 கிலோமீட்டராக நடத்துகிற போங்க, அந்த அளவுக்கு வந்து நடக்க வச்சிட்டாங்க. காலங்காத்தாலே ஒரு டீ கூட வாங்கி கொடுக்காம நடக்க வச்சிட்டாங்க. ஸோ வாங்க அப்படியே அடுத்த வேலை வந்து டீ குடிக்கிறது தான். எனர்ஜி ஏற்றுறோம், அப்புறமாயிட்டுக்கு நடக்கிறோம். பாருங்கள், த மேக்கிங் ஆஃப் எ நியூ கேபிட்டல் எப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்தியா கேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. சரி, இவ்வளோ நேரம் வந்து இந்தியா கேட்ட தூரத்தில் இருந்து பார்த்தோமா, இப்போ வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஃபுல்லாகவே எல்லோரும் வந்து ஃபோட்டோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. டப்புன்னு சும்மா இருக்க நம்மளை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு காமிச்சு, இங்கே பாருங்க என் ஃப்ரெண்டை டைவர்ட் பண்ணுவேன். இங்கே பாருங்க, ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு காமிச்சு அப்புறம் வந்து அப்படி ஃபோட்டோ எடுக்க. சரி, குழப்பம் நடத்துங்கடா. கொஞ்சம் கூட கிளாரிட்டியே இல்லாமல் இருக்குது. பரவாயில்லைங்க, இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாடி இருக்குது பாருங்க, திரும்பியும் போயிடுச்சு, கிளாரிட்டி போயிடுச்சு. பார்ப்போம் இனி அந்த சைடு போய், இதுக்கு ஆப்போசிட் சைடு போய் எடுத்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கிளாரிட்டி இருக்கும். பார்ப்போம் வாங்க. பாருங்க, பல கல்வெட்டுக்களை எழுதியிருக்கிறாங்க இதில். நிறைய எழுதியிருக்கிறாங்க, தெரியுதா? பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க கல்லில் ஃபுல்லாகவே இந்தியா கேட்டு. பாருங்க, நம்ம ஃபோட்டோவில் பார்க்கும்போது எவ்வளோ சிறுசாக இருந்துச்சு, கேட்டுக்கு ஒரு கதைகள்லாம் இருக்குது. ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க்காக பாருங்கள் என்னமா பண்ணியிருக்கீங்க. இந்த கல்லே ஒரு கூலிங்க, அவ்வளோ கூலிங் எஃபெக்ட் இந்த கல். பாருங்க, அப்படியே பாருங்க. நம்ம சேனல் வந்து எங்கிட்ட அன்னைக்கு போகுதுன்னே தெரில. என்னெல்லாம் பண்ணுறோம் பாருங்க. ஆட்டுக்குட்டியை பற்றி வளர்க்குறதுக்கு வீடியோ போட சொன்னால் டூர் போகிறதெல்லாம் பிடிச்சி போட்டுட்ருக்கேன். வேறு வழி இல்லை, கண்டென்ட் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறனால இதுதான் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏதாவது ஒன்று செஞ்சால் தானே மக்களுக்கும் நம்ம முகம் வந்து ஞாபகம் இருக்கும், நம்ம பேசுனதும் ஞாபகம் இருக்கும். அதனால் வந்து இங்கே இருக்கிறத தான் எடுத்து போட முடியுங்க. இருக்கிறத எடுத்து எண்ணி போடுறேன். இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய சிலை வச்சுருக்காங்களே, யார் தெரியுதா? நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுங்க. இந்தியா கேட்டுக்கு அப்படி அந்த சைடில் வந்து சிலை. வெயில்னால தெரிய மாட்டேங்குது. சிலை நல்ல பிரம்மாண்டமான சிலைங்க, நல்லா தரமாக கட்டி வச்சு விட்ருக்காங்க. ஆனால் பக்கத்தில் போய் எடுக்க முடியல, பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி சாய கடைக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு டீ. மனுஷன் வந்து என்ன பண்ணார், டீக்கு வந்து முதல்ல 10 ரூபா அப்படின்னாரு. அங்கே பக்கத்தில் வரும்போது 10 ரூபான்ட்டு அப்புறம் டீ குடிச்சு முடிச்சதுக்கடுத்து 15 ரூபா ஆஞ்சாரு. என்ன பண்ணது பாருங்கள். டெல்லியில் இதுதாங்க, எங்கே வந்தாலும் முதல்ல விலை கேட்குறோம். விலை கேட்டோம் அப்படின்னாலும் வந்து அதையுமே வந்து கூட்டி தான் சொல்கிறாங்க, குறைச்செல்லாம் இல்லை. குறைச்சி சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்கேம் வந்து ரொம்ப நடந்துகிட்டே தான் இருக்கும் டெல்லி ஃபுல்லாகவே. அதே மாதிரி கொண்டு வர மொபைலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பேக்காக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக நம்ம பார்க்கலன்னா டக்குன்னு அடிச்சுட்டு போயிடுவாங்க.
டெல்லி இந்த நார்த் இந்தியா கொஞ்சம் மோசம். அதில் டெல்லி, யூபி இந்த மாதிரிலாம் ரொம்ப மோசம்தான். ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லாட்டி பர்ஸு எல்லாத்தையுமே அடிச்சிடுவாங்க. இன்னும் சாப்பிட போகணும். சாப்பிட போகிற அளவுக்குலாம் என்ன நடக்க போதோ தெரியலை. இது வரைக்கும் 2 ஸ்கேம் ஆகிப்போச்சு. இதுக்கடுத்தும் பார்ப்போம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு. அடுத்த பயணம் வந்து ஆட்டோவில் ஏறியாச்சு. ஐயா போய் மெட்ரோ ஸ்டேஷனில் விடுங்கய்யா அப்படின்னா வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து நீங்கள் போகிறதுக்கு வந்து இங்கேருந்து 20, அங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து போகிறதுக்கு அதுக்கும் கூட. அதனால வந்து நான் வந்து உங்களை வந்து டேரெக்டாகவே அங்கே கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படிங்காரு மனுஷன். எப்படியெல்லாம் வந்து போட்டு வாங்குதாரு வருங்க. அதை இடையில வந்து ஆட்டோ வேறு நிப்பாட்டிட்டாரு. பகுதியில் வண்டி நிப்பாட்டி டீயெல்லாம் நிப்பாட்டி இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேரம் பேசுகிறாரு மனுஷன். கொண்டு போய் அங்கே குத்துப் மினார் தான் அடுத்த டார்கெட்டு நம்ம போகிறது. ஸோ குத்துப் மினாரில் கொண்டு போய் விட்டுருந்தேன். ஒரு ஆளுக்கு வந்து 60 ரூபா கொடுங்க அப்படின்னாரு. நீங்கள் மெட்ரோவில் போனாலும் இதே காசு தான் ஆக போகுது, அதை என்கிட்ட கொடுங்க, நான் வந்து உங்களை கொண்டு போய் விட்டுறேன் அப்படிங்காரு. என்ன செய்ய பாருங்கள், இதெல்லாம் இப்படி தான் இருக்காங்க. அது பாட்டி போட்டு பேசுனாரு பாருங்க. லைட்டாக அள்ளி விட்டுருச்சு. சரி போவோம். நம்ம அடுத்த வீடியோ வந்து குத்துப் மினார், இல்லாட்டி இந்தியா கேட் மாதிரி அடுத்த வாட்டி குத்துப் மினார் பார்ப்போம். இதை வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். ஃபைனலி குத்துப் மினார் போகிற வழியில் வந்து நம்ம ரோட் சைடு கடையில் வந்து சாப்பிட்றதுக்காக இறங்கிட்டோம். कौन-सा फूड है? छोले भटूरे, छोले कुलचे, छोले कुलचे. சரி என்னத்தையோ 2 போட்டு தட்டி விடுவாங்க மனுஷன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இந்த 2 எண்ணத்துக்கு 40 ரூபா சொல்லுதாரு. சரி பார்ப்போம். அதை எடுத்து இங்கே வைக்க சொல்கிறாரு. நே டேக் இட் அண்ட் கீப் இட் ஹியர். எஸ் தட்ஸ் இட். சப்ஜி பாருங்க. அது அதுக்கு இது இதுக்கு எப்படி இருக்குது? தரமாக இருக்குதா? சரி ரைட்டுங்க, நாங்கள் சாப்பிட்டு അപ്പുറം കണ്ടിന്യൂ പോണോ മച്ചാനെ കഴിച്ചു നോക്കിയിട്ട് എങ്ങനെയുണ്ടെന്ന് പറഞ്ഞേ? കഴിച്ചു നോക്ക്, എങ്ങനെയുണ്ട് ഡൽഹി ഫുഡ്? നല്ല ടേസ്റ്റ് ഉണ്ട്, நல்லா இருக்குது அங்கே.